இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வெற்றிமாறன் என்கின்ற ஒரு திரைப்பட இயக்குனர் விடுதலை என்று ஒரு திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது விடுதலை 2ஆம் பாகம் என்ற திரைப்படத்தை இயக்குகின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் என்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. நாம் விடுதலை என்கின்ற அந்த படத்தை பார்க்கவில்லை. பார்த்தால் அதை பற்றி விமர்சனங்களை நாம் தெளிவாக வைத்துவிட முடியும். ஆனால் வெற்றிமாறனை முற்போக்கு சிந்தனையுள்ள இயக்குனர், இடதுசாரி சிந்தனையுள்ளவர் என்று இன்றைக்கு புகழாரம் சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றிமாறனுக்கு எடிபடியாக இருக்கின்ற ஏவலாட்களாக இருக்கின்ற சில ஊடகவியலாளர்கள். இடதுசாரி என்றால் என்ன? இடதுசாரி என்பதற்கே தவறான விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள், எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த தேசத்தில் வாழ்பவராக இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற மார்க்சியம் தான் இடதுசாரி சித்தாந்தம். மார்க்சியம் என்றால் என்னவென்று கேட்கின்ற வெற்றிமாறன், பா. ரஞ்சித் போன்றவர்கள்லாம் வெறும் தலித்தியத்தை மட்டும் தூக்கி பிடித்துக் கொண்டு, தலித் சமூகத்திற்கான படங்களை மட்டுமே கொடுத்து கொண்டு, இன்னும் சொல்ல போனால் தலித் சமூகத்திற்கு எதிராக மற்ற சமூகங்களை திசை திருப்புகின்ற, தலித் சமூகத்திற்கு எதிராக மற்ற சமூகங்களை கோபப்பட வைக்கின்ற மோசமான திரைப்படங்களை தந்து கொண்டிருக்கின்ற வெற்றிமாறன், பா. ரஞ்சித் போன்றவர்களாம் இடதுசாரி இயக்குனர்களாம். சமூக சித்தாந்தம், சமூக பார்வை, ஒட்டுமொத்தமான ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒட்டுமொத்தமான பின்தங்கிய சமூக மக்கள், அன்றாடும் உழைத்து ஓடாய் தேய்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்காக ஒரு திரைப்படத்தை இயக்கினால் அவர்கள் மட்டும்தான் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்காக யார் குரல் கொடுக்கிறார்களோ, ஏழை எளிய மக்களின் சார்பில் நின்று யார் வாதாடுகிறார்களோ அவர்கள்தான் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே பேசிவிட்டு மற்ற சமூகங்களுக்கு எதிராக அந்த சமூகத்தை திசை திருப்புவது எப்படி இடதுசாரி சித்தாந்தமாகும்? இப்படி இடதுசாரி சித்தாந்தத்திற்கே பல போலியான விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்ற இடதுசாரி ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படும் ஊடகங்களால் தூக்கி பிடிக்கப்படுகின்ற வெற்றிமாறன் வாடிவாசல் என்றொரு திரைப்படத்தை இயக்குவதாக இருந்தது. அந்த திரைப்படத்தை தயாரிப்பதற்கு கலைப்புலி தான் அவர்கள் தயாராக இருக்கிறார். ஆனால் பல ஆண்டுகள் அந்த திரைப்பட தயாரிப்பு தள்ளிக்கொண்டே போகிறது. அந்த திரைப்படத்தில் நடிகர் சூர்யா நடிப்பதாக இருந்தது. அவரும் ஒரு மிகப்பெரிய இடதுசாரி என்று இவர்கள் எல்லாம் கதை கட்டி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே பணத்தை சம்பாதித்துக் கொண்டு, தமிழ்நாட்டிலே திரைப்படத்தில் நடித்து கோடிகளை குவித்து, இன்றைக்கு மும்பை மாநகரத்திலே மனைவியோடு குடிபெயர்ந்து அங்கே சொகுசு பங்களா வாங்கி செட்டில் ஆகிவிட்ட சூர்யா ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். அவர் வாடிவாசல் என்கின்ற திரைப்படத்தை வெற்றிமாறன் இயக்க அந்த திரைப்படத்திலே சூர்யா நடிப்பதாக இருந்ததாம். வாடிவாசலில் காளைகள் தான் பாய்ந்து வரும், கழுதைகள் வர முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றிமாறன் வாடிவாசல் என்கின்ற திரைப்படத்தில் காளையை போல வீரமிக்க தோற்றம் உள்ள ஒருவரை வாடிவாசல் என்ற திரைப்படத்தில் நடிக்க வைத்திருந்தால் பரவாயில்லை. இன்னும் அந்த திரைப்படத்தை ஆரம்பிக்கவே இல்லை. அதற்கு பெயர் வாடிவாசல் என்று வைத்துவிட்டு அங்கே சூர்யா போன்ற கழுதைகளை அந்த வாயிலே உள்ளே நுழைய விடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் என்கின்ற கேள்வி எழுகிறது. அதே நேரத்தில் வெற்றிமாறன் இயக்குகின்ற திரைப்படம் மிகவும் தாமதமாகி கொண்டிருப்பதால், வெற்றிமாறன் மீது ஏற்கனவே பல விமர்சனங்கள் எழுந்துவிட்டதால், அவர் திரைப்படத்தில் அவர் இயக்குகின்ற அந்த வாடிவாசல் என்கின்ற திரைப்படத்தில் நடிக்க கூடாது என்று சூர்யா முடிவெடுத்து விட்டாராம். எப்படியெல்லாம் சூர்யாவுக்கும் வெற்றிமாறனுக்கும் இந்த ஊடகங்கள் முட்டுக் கொடுக்கிறது பாருங்கள். ஜெய்பீம் என்கின்ற ஒரு திரைப்படத்தில் சூர்யா வன்னியர் சமூகத்தை அவமானப்படுத்தி, வன்னியர் சமூகத்தின் தலைவர் காடுவெட்டி குரு அவர்களை அவமானப்படுத்தி அந்த திரைப்படத்தை ஓடிடி தளத்திலே அந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்து அதன் மூலம் கோடி கணக்கில் கொள்ளையடித்த சூர்யா, அதற்கு பிறகு எதற்கும் துணிந்தவன் என்ற ஒரு திரைப்படத்தை வெளியிட்டு, இத்தனைக்கும் அது உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திரைப்படத்திலே அந்த திரைப்படத்தை கொட்டகைகளிலே வெளியிட்டார்கள். வந்த வேகத்திலே முடங்கிவிட்டது. ஆனால் தான் நாங்கள் அப்பொழுதே சொன்னோம், அந்த படத்திற்கு எதற்கும் துணிந்தவன் என்று பெயர் வைப்பதற்கு பதிலாக எதற்கும் குனிந்தவன் அல்லது எதற்கும் பணிந்தவன் என்று பெயர் வையுங்கள் என்று நாம் விமர்சனத்தை முன்வைத்தோம்.
அதற்கு பிறகு சூர்யா எப்படி படம் நடித்தால் ஓடும்? இப்படி தமிழகத்தின் வட தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகமான ஒரு சமூகத்தை பகைத்து கொண்டு இவர்களெல்லாம் இடதுசாரி சிந்தனையாளர்கள், இவர்களெல்லாம் இடதுசாரி ஆதரவாளர்கள் என்றும் பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. வாடிவாசல் அல்ல, கேடிவாசல் என்று ஒரு திரைப்படத்தை தயாரித்தாலும் அந்த திரைப்படத்தில் சூர்யா நடித்தாலும் தமிழ்நாட்டிலே அந்த படம் ஓடாது, ஓட விடமாட்டார். தியேட்டரில் காத்தாடும், தியேட்டரில் பார்வையாளர்கள் இல்லாமல் வெறும் படத்தை வேண்டுமானால் ஓட்டலாமே தவிர இவர்களால் வெற்றிமாறன் அல்ல வேறு எத்தனை மாறன் வந்து சூர்யாவை வைத்து இயக்கினாலும் அந்த படம் ஓடாது. வாடிவாசல் என்று பெயர் வைப்பதற்கு பதிலாக கேடிவாசல் என்று பெயர் வையுங்கள், அதுதான் சரியாக இருக்கும். அப்படி ஒரு படத்தை இனியும் சூர்யா தமிழ்நாட்டிலே ஓட்டிவிடலாம் என்று கனவு கண்டால் சூர்யாவின் கனவு பகல் கனவிலே தான் முடியும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.